கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்து எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையின் ஊடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை தினமும் நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்களா? ஆண்டவரை நீங்க கூப்பிடும் போது ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். உங்களோட சூழ்நிலைகள் பொல்லாததா இருக்குதுன்னா மனுஷங்களை தேடாதீங்க. மனுஷங்க உதவி செய்யறன்னு அநேகர் சொல்லுவாங்க. ஆனா நீங்க பெரிய ஆபத்துல நிற்கும் போது சிலர் காணாமலே போயிடுவாங்க. உங்களோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்க கடந்து வந்திருப்பீங்க. ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. உங்களோட சூழ்நிலைகளை அவர் பார்த்து அதற்கேற்றாற் போல் உங்களுக்கு உதவி செய்கிற தகப்பன். அப்ப நீங்க அவரை விசுவாசத்தோடு கூப்பிடுங்க. உரத்த சத்தத்தோடு தினமும் ஆண்டவரை தேடுங்கள். உபவாசித்து கூப்பிடுங்கள். ஆண்டவர் உங்கள் சத்தத்தை கேட்டு அதற்கு அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுறாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களோட வாழ்க்கையில செய்வாரு. ஆண்டவரை நம்பி இருங்க, அவர் வழியில் நடவுங்க. அப்ப ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்பான தகப்பனே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களோட நீங்க கூட இருங்க ஆண்டவரே. அவங்களோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை நீங்க செய்யறன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி அவர்கள் கூப்பிடும் போது அவர்கள் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற தகப்பன் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் விண்ணப்பங்களை கேட்டு அவர்களுக்கு ஆறுதலாக என் தேவன் கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. யார் யார் என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கிறார்கள், என்னென்ன சூழ்நிலைகளில் இருந்து இந்த வீடியோவை பார்க்கிறார்கள் நான் அறியேன் ஆண்டவரே. ஆனால் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இவர்களுடைய சூழ்நிலைகளை உம்மால் மாத்திரமே மாற்றி போட முடியும். உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.